ஒரு சிறிய கிராமத்தில் ரமணி என்ற சிறுவன் இருந்தான். அவன் குறும்புத்தனம் நிறைந்த விளையாட்டுப் பையன். ஆனால் அவனுக்கு ஒரு மோசமான பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் கூறுவான். ஒரு நாள் தோட்டத்தில் இருந்தபோது திடீரென அவன் சத்தம் போட்டான். "ஓ, ஒரு புலி வந்துவிட்டது, உதவுங்கள்!" என்று கத்தினான். ஊரார் அனைவரும் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு வந்தனர். ஆனால் புலி எங்கும் இல்லை. ரமணி சிரித்தான். "சிறிய ரகளையாக செய்தேன், பொய் சொன்னேன்" என்று சிரித்தான். ஊரார் கோபமாக, "இது போன்ற விஷயத்தில் விளையாடக்கூடாது" என்று எச்சரித்தனர். அடுத்த நாள் ரமணி மீண்டும் அதே பொய்யைச் சொன்னான். ஊரார் வந்தனர். மீண்டும் ஏமாற்றமடைந்தனர். இப்போது அவர்கள் மிகவும் சலிப்படைந்தனர். மூன்றாவது நாள் உண்மையில் ஒரு புலி தோட்டத்தில் வந்தது. ரமணி பயந்து கத்தினான், "உதவுங்கள், இந்த முறை உண்மையிலே புலி வந்துவிட்டது." ஆனால் யாரும் வரவில்லை. அனைவரும் அவனது சொற்களில் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள். இறுதியில் புலி மந்தையில் உள்ள ஆடுகளை தாக்கிவிட்டு சென்றது. ரமணி அங்கே நின்று பயத்துடன் வருந்தினான். பொய் கூறியதற்கான தண்டனையை உணர்ந்தான். நம்மை மற்றவரிடம் நம்ப முடியாத அளவுக்கு நாமே நம்முடைய நம்பிக்கையை இழக்க வைத்துவிட்டால் உண்மையை கூறினாலும் யாரும் நம்மை நம்ப மாட்டார்கள்.